ஜெபத்திற்கு வந்திருக்கிற யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் சில ஜெப பாடல்களை எல்லாம் பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னும் நெருங்கி சேர ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து பல காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபத்தில் முழுமையாக ஈடுபட அன்பாக கேட்கிறேன். ஸ்தோத்திரம். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். நம்ம எல்லாருக்குள்ளே ஆண்டவர் ஒரு ஜெப ஆவியை ஊற்றி அருள்வாராக. ஸ்தோத்திரம். தெரிந்தவர்கள் இணைந்து பாடுங்கள், தெரியாதவர்கள் கற்றுக்கொண்டு பாடுங்கள். உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடலாம். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுவேன். ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுவேன். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். சொல்லுவோமா? ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுவேன். ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுவேன். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. என் இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். எதிர்ப்பின் நடுவில் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. மீண்டும் சொல்லுவோம். எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுவே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுவே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். உணவை தவித்து உபவாசித்து தேசத்திற்காய் நான் கதறணுவே. உணவை தவித்து உபவாசித்து தேசத்திற்காய் நான் கதறணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுவே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுவே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவர்கிட்ட இதே ஒரு ஜெபமா மாத்திரலாம், ஒரு ஜெப பாடலாம். நீ கேட்ட அந்த ஒரு பாட்டை மட்டுமே பாடி ஃபுல்லா ஜெபம் பண்ணிட்டு போயிடலாம், அதையே ஜெபமா கொண்டு போயிடலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏன்னா அவ்வளவு தேவை இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் நாம் ஜெபிக்க வேண்டியது அவ்வளவு அவசியமாக இருக்கிறது. எப்போதும் ஆண்டவரோடு கனெக்டாக இருக்கிறது அவ்வளவு அவசியமாக இருக்கிறது. எனக்கு அது அதிக அவசியமாக இருக்கிறது. இது சபைக்கு அது அவசியமாக இருக்கிறது, அதிக அவசியமாக இருக்கிறது. சபை குடும்பங்களுக்கு அதிக அவசியமாக இருக்கிறது. இவ்வளவு ஜெபம் பண்ணணும். நம்முடைய ஜெபம் பத்தவில்லை, போதவில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சில பகுதிகளில் வாழ்க்கையில் சத்துரு மேற்கொண்டுறானே, இன்னும் வாழ்க்கையில் சில பகுதிகளில் சத்துரு ஜெயம் எடுத்து விடுகிறானே, இன்னும் சில பகுதிகளில் நம்முடைய ஜெபங்கள் அது வல்லமை குறைந்ததாக இருக்கிற அளவுக்கு இருக்கிறதுனால அதை இன்னும் அதிகப்படுத்துகிறதுக்கு ஏதுவாக, வல்லமை அதிகப்படுகிறதுக்கு ஏதுவாக இன்னமும் ஜெபிக்க வேண்டியது இருக்கிறதே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு ராஜாவை தவிர வேறு ஒருவரையும் வழிபடக்கூடாது, வணங்கக்கூடாது என்கிற கட்டளை அரசு ஆணையோடு கையெழுத்திடப்பட்டதை பட்ட போதிலும், அவ்வாறாக கையெழுத்திடப்பட்டதை அறிந்த போதிலும், தானியேல் தான் முன் செய்து வந்தபடியே தன்னுடைய பலகணிகள் எருசலேமுக்கு நேராய் திறந்திருக்க தினந்தோறும் 3 வேளை ஜெபம் பண்ணினார். இந்த ஜெபம் வல்லமையோட ஜெபமா இருந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபம் எப்போதும் ஜெபிக்கிற ஜெபமா இருக்கட்டும். புதிய ஏற்பாட்டில் 1 நேரம், 2 நேரம், 3 நேரம், 4 நேரம், 5 நேரம் என்று அல்ல. 1 தெசலோனிக்கேயர் 5:17 வாசிக்கிறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் வாயில இருந்துகிட்டே இருக்கணும், இருதயத்தில் இருந்துகிட்டே இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். மனதில் இருந்துகிட்டே இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இடைவிடாமல் கன்வெர்ட் எவ்ரி தாட் இன்டு அ பிரேயர். அதை குறித்து ஒரு பரிசுத்தவான் அப்படி சொல்கிறோம், மனதில் எழும்புற எல்லா சிந்தனையும் ஆண்டவரிடத்தில் எப்போதும் தெரியப்படுத்தி கொண்டே இரு. தேங்க்யூ லார்ட். தானியேல் ஜெபிச்சார். இன்னைக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் இருக்குது, ஆவிக்குரிய மண்டலத்தில் எவ்வளோ எதிர்ப்புகள் இருக்கிறது தெரியுமா? இந்த சபைக்கு விரோதமாக எவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கிறது தெரியுமா? ஆவி மண்டலத்தில் இந்த அந்தகார சக்தியின் பிசாசுகள், அசுத்த ஆவிகள், இந்த நாகமல்ல பிசாசுகள், இந்த சர்ப்பத்தின் ஆவி எதிர்க்கிறது. இந்த சபைக்கு எதிராக, சபை குடும்பங்களுக்கு எதிராக, ஜனங்களுக்கு எதிராக அது முறியடிக்கப்பட வேண்டுமானால் எதிர்ப்புகள் நடுவிலும் தானியேல் ஜெபித்தது போல நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். சொல்லுமா வைராக்கியம். ஆண்டவரே, அதை ஒரு ஜெபமா பாட அன்பாய் கேட்கிறேன். எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல ஒருவேளை உங்கள் குடும்பம் சில எதிர்ப்புகளை சந்தித்து கொண்டு இருக்கலாம். ஸ்பிரிச்சுவல் சைடில் சில குடும்பங்களில் மனுஷங்க மூலமாக பிசாசு எதிர்ப்பான், மனுஷங்க மூலமாக எதிர்ப்பான் பிசாசு. சபையை சில நேரங்களில் மனுஷங்க மூலமாக எதிர்ப்பான், ஊழியக்காரங்களை மனுஷங்க மூலமாக எதிர்ப்பான், ஊழியக்காரங்க குடும்பங்களை மனுஷங்க மூலமாக எதிர்ப்பான் பிசாசு. ஸ்தோத்திரம். அதன் நடுவில் ஜெபிக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. ஆரம்பிச்சு விடுகிறேன். நீங்க சத்தமாய் பாட, ஜெபமாய் பாட அன்பாய் கேட்கிறேன். ஸ்தோத்திரம். எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் சொல்லுவோம். எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய். மீண்டும் ஒரு விசை. எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுவே. ஜெப ஆவி ஊற்றுவே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுவே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும்.
இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுவே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுவே. ஜெப ஆவி ஊற்றுவே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுவே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுவே. ஜெப ஆவி ஊற்றுவே, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுவே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்க. ஆமென், ஆமென். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுவே, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுவே. ஜெப ஆவி ஊற்றுவே, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுவே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். எங்களுக்குள்ள ஒரு ஜெப ஆவியை தாங்க ஆவியானவரே. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, எனக்குள்ள ஒரு ஜெப ஆவி, எனக்குள்ள ஒரு ஜெப ஆவி, எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள ஒரு ஜெப ஆவி, எங்க சபைக்குள்ள ஒரு ஜெப ஆவி. ஜெபிக்கிற வீரன் என்று அறியப்பட்டிருக்கிற நிலைமையில, ஒரு ஜெபிக்கிற வீராங்கனை என்று அறியப்பட்டிருக்கிற நிலைமையில, ஓ ஸ்தோத்திரம், இவர்களுடைய ஜெபத்தை பார்த்தால் பிசாசு நடுங்குகிறது என்று சொல்ற அளவிற்கு, ஓ இவர்களுடைய ஜெபத்திற்கு முன்பதாக எந்த பிசாசும் நடுங்கும். இந்த சபை ஜெபிக்கிற ஜெபத்துக்கு முன்பதாக எந்த சத்துருவும் நடுங்கத்தான் வேண்டும் என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு வல்லமையான ஜெபம் செய்யக்கூடிய விதத்துல ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் நமக்கு அருளுவாராக. எங்களுக்கு அந்த ஜெப ஆவி வேணும்பா. கெத்செமனேல் ஜெபித்தவரே, அதிகாலையில் இருட்டோடு நடந்து சென்று ஜெபித்தவரே, முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தவரே, உபவாசித்து ஜெபித்த எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்களுக்குள்ள ஒரு ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. விண்ணப்பத்தின் ஆவியானவரே, மன்றாட்டின் ஆவியானவரே, ஆண்டவரே உம்முடைய அந்த கிரியை எங்களுக்குள்ளே நடப்பிப்பீராக. எங்களை ஜெபிக்க வைக்கிற அந்த கிரியையை எங்களுக்குள்ளே நடப்பிப்பீராக. அன்றைக்கு ஆதி திருச்சபை மக்கள் அவர்கள் கூடி கூடி ஜெபித்த போது, ஒருமனப்பட்டு ஜெபித்த போது, அவர்களுடைய நோக்கம் எல்லாம் இயேசு உயர்த்தப்பட வேண்டும். அவர்களுடைய நோக்கம் எல்லாம், அன்றைக்கு அவர்கள் ஜெபித்ததன் நோக்கம் எல்லாம் தங்களுடைய போராட்டத்திற்காக அல்ல, தங்களுக்கு வந்த எதிர்ப்புகளுக்காக அல்ல, தங்களுக்கு வந்த உபத்திரவங்களுக்காக அல்ல. அவர்கள் ஜெபம் எல்லாம் இதன் நடுவிலும், இந்த போராட்டங்கள் நடுவிலும், இந்த எதிர்ப்புகளின் நடுவிலும், இந்த பயமுறுத்தல்களின் நடுவிலும் நாங்கள் தைரியத்தோடு உம்முடைய வசனத்தை சொல்லுகிறதற்கு எங்களுக்கு தைரியத்தை தாரும் என்று ஜெபித்தார்கள். அங்கே கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது, ஆண்டவருடைய அற்புதங்கள் நடந்தது. அப்படிப்பட்ட நிலைமையில இந்த சபை ஜெபிக்கிற சபையாய் கர்த்தர் உருவாக்குவீராக. வல்லமையான ஜெபங்கள், வேறு காரியங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் உயிர் தெழுந்த இயேசு இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார், அவர் ஒருவரே வழி என்பதை இந்த சபை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஆண்டவரை தைரியத்தையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே ஒரு ஜெப ஆவி எங்களுக்குள்ளே ஊற்றப்படுவதாக. கராபா சங்கரா, ஒரு நிமிஷம் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவங்க அந்நிய பாஷைகளில் ஜெபிங்க. எங்க ஜெப வாழ்க்கையை இன்னும் தூக்கி விடுங்க ஆண்டவரே. பத்தல எங்களுக்கு
அது போதவில்லை எங்களுக்கு. இன்னும் எங்கள் ஜெப வாழ்க்கையை தூக்கி விடுவீராக. எங்கள் தளர்ந்து போன ஆண்டவரே, எங்கள் நெகிழ்ந்த கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களையும் பலப்படுத்துவீராக. எங்களுடைய ஜெப வாழ்க்கை பலப்படுவதாக. நாங்க வாகனத்துல போகும்போது ஜெபம் பண்ணுமே, 4 பேர் கூடணும்னா கொஞ்ச நேரமாவது நாங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 4 பேர் 5 பேரா கூடுனா ஆண்டவரே நாங்க ஜெபிக்கணும், அதிகமா ஜெபிக்கணும். ஷீகா லாபால வாலிபர்கள் கூடினால் ஜெபிக்கணும், பெண்களாக கூடினால் அவங்க ஜெபிக்கணும். ரீஹா தாடா மகா ரபா. இந்த சபையை வல்லமையா எழுப்புங்க, வல்லமையான ஒரு சபையா இன்னும் எழுப்புங்க ஆண்டவரே. இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு நிரூபிக்கிற சாட்சியான சபையாய், அற்புத அடையாளங்களின் மூலமாய் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சியா இருக்கிற சபையாய் எழுப்புங்க. அதற்கு ஏற்ற ஜெப வாழ்க்கை எங்களுக்குள்ள தாங்க. கரா பலா கதா ரஹாதிய கரா ஷீகரகதுட பலகத நமோசி கபலஹா லிகதுட மஹாதி லமா ஹந்தரியா. ஒரு நிமிஷம் அந்நிய பாஷைகளில் ஜெபிக்க கேட்கிறேன். ஷிண்டல ரூமியா டசே கமாரி அந்தரா நீக்கு ரோஹுடி கதூல மஹாதியலா லப ஷகத மனாக மெல்ல விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ரிபல சிகபல வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளில் ஜெபிக்க கேட்கிறேன். ரிகபல ஹாதியலபா. யூதா 20 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி என்று வாசிக்கிறோம். ஷிபிலி போரி அந்தலகபா ரிகரஹோ ரிகினமின சேலஹே மபியாத்ரே கே ரிஹட்டலதமோசோ ரிகமனா கலலே சீட்டி துரோ காமெலே ரிமனா கரிபி கலரகா மனசே கலல ஹோஷியார் கந்தரே லமஹோடி காசேகே நிமசாலஹோ மஹித் போல காசேகே ரிபல்லசனாம் Rikatalapaso Rihetelebe Rihatunamaha Likashagadamasya Toholiat Yake Ribata Sanche de Mendalhadi Andalaga. Nandi Nandi Appa Nandi. Thank you. உங்களை ஜெபிக்க வச்சிருங்க. எங்க இஷ்டத்துக்கு விட்டுறாதீங்க. இந்த சபை அவங்க இஷ்டத்துக்கு விட்டுறாதீங்க. ஜெபிக்க வைங்கப்பா, ஜெபிக்க வைங்க. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிங்கள்னு சொன்னீங்களே, ஜெபிக்க வைங்க. குராபா ரிகாராபா சீக்கரபா ஷடரகதிபலகா. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபிக்க வைங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ஜெபிக்க வைங்க. எழுப்புதலுக்காக ஜெபிக்க வைங்க. இந்த சபையை எழுப்புதலுக்காக ஜெபிக்க வைங்க. தேசத்துக்காக ஜெபிக்க வைங்க. இந்த சபை மக்களை ஆண்டவரே, உம்முடைய அடியார்களை தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்க வைங்க. சுவிசேஷ பிரபல்யத்திற்காக ஜெபிக்க வைங்க. ஆண்டவரே, அற்புத அடையாளங்களுக்காக ஜெபிக்க வைங்க. உம்முடைய வசனத்தை வல்லமையோடு பேசுகிறதற்காக ஜெபிக்க வைப்பீராக. பபல ரியாதுரா பக்கரலகதனமா ஷிடலபலாதி அக்கரலகதமா ஜெபாவி ஊற்றுமே விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுவே. ஜெப ஆவி ஊற்றுவே, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுவே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்திரங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்திரங்கட்டும். ஆமென். இத்தனை பேர் நல்லா ஜெபிக்கிறீங்க. ஜெபிக்க முடியுதா? ஜெபிக்க முடியுதா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்க முடியாமல் இருந்தால் ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க உதவி செய்யுங்க. ஆமென். மனதில் உள்ள எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுட்டு உங்களை மட்டும் பார்க்கணும், நான் உங்களை மட்டும் பார்க்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சரீர பலவீனம் இருக்கலாம், சரீர சோர்வுகள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அதன் நடுவில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கட்டாயமாக கேட்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் கொஞ்சம் நல்லா ஆன பிறகு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் ஆண்டவரே, நான் கொஞ்சம் சரீரம் பலன் வந்த பிறகு இல்லை, இந்த பலவீனத்தின் நடுவிலும் ஜெபித்து பாருங்க, அதை கர்த்தர் கட்டாயம் கேட்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. இதையும் ஒரு ஜெப பாடலாய் பாட போகிறோம். ஆண்டவரே, உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரும்,
உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துங்கய்யா. கண்மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும், உந்தன் சிறகுகளின் நிழல்தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். அதை உண்மையா ஜபத்தோட பாடுவோம், ஜபமா பாடுவோம், ஜபத்தோடையும் பாடுவோம், ஜபமாகவும் நம்ம அதை பாடுவோம். அவர் சிறகுகளின் நிழல்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அவர் சிறகுகளின் நிழல்ல அடைக்கலம் இருக்கு, ப்ரொடெக்ஷன் இருக்கு. இன்னொரு விசேஷமான ஒரு விஷயம் அங்க இருக்குது. க்ளூ கொடுக்குற மல்கியாவில் சொல்றாரு, சிறகுகள் செட்டைகள் எல்லாம் ஒண்ணுதான். ஆரோக்கியம். நீதியின் சூரியனுடைய செட்டைகளின் நிழலில் என்ன உண்டு? ஆரோக்கியம் உண்டு. இன்னைக்கு நிறைய பேருக்கு சபையில் அது தேவைப்படுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாம் குயிக் ஃபிக்ஸுக்கு தான் ஓடுறோம், நான் உட்பட சொல்றேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அதிலே ஒரு விசுவாசத்தை கொடுத்து, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு டிவைன் ஹீலிங். ஆண்டவர் ஹீலிங் கொடுத்தா பெர்ஃபெக்டாக இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும், திருப்பி அது வராது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை ஆண்டவர் செய்யணும். அப்போது உங்கள் சிறகுகள் நிழலில் வந்துடுற ஆண்டவரேன்னு ஒரு ஜபமாக பாடிடணும். அப்போ அங்கே வந்த பை டிஃபால்ட் என்ன கிடச்சிரும்? அவர் சிறகுகள் நிழலில் ஆரோக்கியம் வந்துடும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரோ. உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரோ. உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையாம். கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். ஐயா, என்னைய நீங்க கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். உந்தன் சிறகுகள் நிழல் தனியிலே என்னாலும் மூழ்கச் செய்யும். உந்தன் சிறகுகள் நிழல் தனியிலே நாளும் மூடிக்கொள்ளுங்கப்பா, மூடிக்கொள்ளும். உந்தன் சிறகுகள் நிழல் தனியிலே, உந்தன் சிறகுகள் நிழல் தனியிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்றில் புகலிடமே. வெயில் நேரத்தில் புயல் காற்றில் புகலிடமே. கடும் மழையில் காப்பகமே, நான் தங்கும் கூடாரமே. கடும் மழையில் காப்பகமே,
நகமே, நான் தங்கும் கூடாரமே. ஆவியானவரே, அன்பு நேசரே, தீர்ப்பின் ஆவியானவரே, சுட்டெரிப்பின் ஆவியானவரே. நியாய தீர்ப்பின் ஆவியானவரே, சுட்டெரிக்கும் ஆவியானவரே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் பரிசுத்தர் ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. 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 அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னொரு பாடலை பாட போகிறோம். இது ஒரு மலையாள பாடல். அந்திய கால அபிஷேகம் அப்படின்ட்டு ரொம்ப பல திருச்சபைகளில் ஆசீர்வாதமாய், போதகர்கள் மாநாடுகளிலே ஆசீர்வாதமாய் பாடப்பட்ட பாடல். தமிழில் சில ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அது மொழிபெயர்க்கப்பட்டது. நம்முடைய திருச்சபையில் இது வரைக்கும் அந்த பாடலை பாடினது இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த பாடலை கற்றுக்கொண்டு பாட போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். கடைசி கால அபிஷேகம். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி கற்றுக்கொண்டு பாடலாம். தெரிந்தவர்கள் இணைந்து பாடுங்கள். கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமிதே, தூய ஆவியால் நிரப்பிடுவே. கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமிதே, தூய ஆவியால் நிரப்பிடுவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியை இறங்கிடுவே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுவே.
அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெபமலை மேலே ஜெப வேளையிலே ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாப் நடுங்கினது போல் அக்கினி மழையாய் பொழிந்திடும். Thank you, Lord. Jesus. கர்மேல் மலை ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாப்பு நடுங்கினது போல் அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் மாலை ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாப் நடுங்கினது போல் அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. சேர்த்து பாடுவோம். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னில் அக்கினியாய் ஊற்றிடுமே. சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னில் அக்கினியாய் ஊற்றிடுமே. சேர்த்து பாடுவோம். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்த்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்த்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. ஹல்லேலூயா. இந்த பாட்டெல்லாம் பாடும் போதே ஆவில நிரம்பி பாடிடணும். ஹல்லேலூயா. நம் பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள், அல்லேலூயா அல்லேலூயா, பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்றவர்கள், பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்றவங்க அதுல தான் வல்லமை இருக்கு, அதுல தான் வெளிப்பாடு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை விட மாட்டாங்க. அல்லேலூயா. ஆவியானவர் இல்லாம வல்லமையும் கிடையாது, வெளிப்பாடும் கிடையாது. ஆவியானவர் கிரியை இல்லாம அங்க வல்லமையும் கிடையாது, வெளிப்பாடும் கிடையாது, அற்புதங்களும் கிடையாது. ஆமென். அதுதான் வேதத்தின்படியானது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாட்டு எடுக்கும்போது கூட நான் யோசிக்கல. இப்போ 3 பாட்டையும் பாடி முடிச்ச பிறகுதான் தெரியுது அதில் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது, ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்குது. என்ன தெரியுமா? 3 பாட்டும் யாரோட தொடர்புடையது? ஆவியானவரோட தொடர்புடைய பாடல்கள். அல்லேலூயா. இதுவரைக்கும் இல்லாத அளவில் ஆவியானவர் நமக்கு அவசியம். ஆவியானவருடைய ஊற்றுதல் நமக்கு அவசியம். ஆவியானவருடைய நிறைவு நமக்கு அவசியம். ஆவியானவருடைய தொடுதல் நமக்கு அவசியம். இதுவரைக்கும் இல்லாத அளவில் ஆவியானவருடைய ஆளுகை நமக்கு அவசியம். ஆவியானவருடைய நடத்துதல் நமக்கு அவசியம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாட்டு பாடும்போது வைராக்கியமா வரணும். எலும்புகள் பள்ளத்தாக்கு. எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், என்னப்பா பார்க்கிற? நான் எலும்பு கூட கிடக்க ஆண்டவரே. மனுஷ கண்ணில் பார்த்தான் அவன். ஆவியில போய் பார்த்தாலும் அவன் மைண்டு மனுஷனுக்கு ஏற்ற விதத்துல, மனுஷ கண்கள்ல, அதாவது நம்முடைய மாம்ச கண்கள்ல பார்த்தா சாதாரணமா தான் தெரியும், சாதாரணமா தெரியும். இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். நம்ம ஒரு மாதுளம்பழத்தை பார்க்கும்போது, இல்ல ஒரு ஆப்பிளை பார்க்கும்போது, கையில நான் ஒரு மாதுளம்பழம் வச்சு இது என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் என்ன சொல்லுவேன்? அது என்ன சொல்லுவோம்?
மாதுளம் பழம்னு சொல்லுவோம். ஒரு ஆப்பிள் பழத்தை காட்டினா ஆப்பிள் பழம், ஒரு மாம்பழத்தை காட்டினா மாம்பழம்னு சொல்லுவோம். ஆண்டவர்கிட்ட கொண்டு காட்டினா ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஒரு மாதுளையை காட்டினா இது மாதுளம் பழ தோட்டம் அப்படிம்பாரு. ஏன்னா நம்ம கண்கள் பார்க்க முடியாத ஒன்றை அவரால் பார்க்க முடியும். அவருடைய வல்லமை என்ன செய்ய முடியும் என்பதை பார்க்க முடியும். அந்த சீடு உள்ள இருக்கிற அந்த சீடு, நான் விதைகளுக்கு நான் உயிர் கொடுத்தால் என்ன வரும் என்று அவருக்கு தெரியும். அதே போல எசேக்கியேலை பார்த்து கேட்கிறார், என்னையா இருக்குது? பெரிய பெரிய பள்ளத்தாக்கு, நிறைய எலும்பு கூட கிடக்குது. அந்த எலும்பு ஆண்டவரே, செத்து போன எலும்புகள், உயிர் இல்லாத எலும்புகள், பிரயோஜனம் இல்லாத எலும்புகள், அழிந்து போயிருக்கிற எலும்புகள், வெறும் எலும்பு தான் கிடக்குது ஆண்டவரே. அவர் கேட்கிறார், இதை ஒரு சேனையா நான் எலும்பு பண்ண முடியுமா? இதை ஒரு சேனையா எலும்பு பண்ண முடியுமா? அது உமக்கு தெரியும், உம்மால முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை செய்வேன்ப்பா, ஆனா நீ பேசு. எலும்புகளை பார்த்து நீ பேசு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற காரியம், உன் சூழ்நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது, சுற்றி இருக்கிற மனிதர்களை பார்க்கும் பொழுது, இவங்கெல்லாம் எலும்பு மாதிரி இருக்கு, எலும்பு கூடு மாதிரி இருக்கிறாங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த சூழ்நிலையினால இந்த சூழ்நிலையில இருந்து எந்த லைஃபும் எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நாமத்தினால நீ பேசு. எலும்புகள் பள்ளத்தாக்குல, இவங்க ரட்சிக்கப்படவே மாட்டாங்க. அங்க வீட்டில் இருக்கிற ஆட்கள் நீங்க சொல்லலாம். ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தினால பேசு, ரட்சிப்பை பேசு. ரட்சிப்பை குறித்து ஆண்டவரை, இயேசுவின் நாமத்தினால என் கணவன் ரட்சிக்கப்பட்டு ஆகணும், இயேசுவின் நாமத்தில் என் மனைவி ரட்சிக்கப்பட்டு ஆகணும், இயேசுவின் நாமத்தில் என் கூட வேலை செய்யறவங்க உண்மை அறிந்து ஆகணும், உண்மை ஏற்றுக்கொண்டு ஆகணும். நான் பேசுறேன். இன்னைக்கு எலும்பு கூடு மாதிரி இருக்குது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அதான் அது ஜெபமா பாடுறோம் இல்லையா? தீர்க்க தரிசனம் உரைத்திருக்க எனக்கு அதிகாரம் தந்துருங்க ஆண்டவரே. அவர் அதிகாரப்படுத்தினார் எசேக்கியேலை, நீ தீர்க்க தரிசனம் உரை. அந்த அதிகாரத்தோடு நாம் பேசும் பொழுது, கர்த்தர் தருகிற அதிகாரத்தோடு பேசும் பொழுது, பரலோகத்தின் தேவன் தருகிற அதிகாரத்தோடு பேசும் பொழுது, எலும்பு கூட ஆனாலும் உயிர் பெறும். எலும்பு கூடு பள்ளத்தாக்கில் நிரம்பி கிடக்கிற எலும்பு கூடுகள் ஒரு மகா பெரிய சேனையாக, மனிதர்களாக காலூன்றி நிற்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்மேல் மலை ஜெப வேளையில், கர்மேல் பர்வதத்துல அந்த மலை மேல போய் எலியா ஜெபிக்கிறார். எல்லாம் சக்சஸ் ஆயிடுச்சு. என்ன சக்சஸ் ஆச்சுது? எலியாவுடைய பிளான், எலியாவுக்கு கர்த்தர் கொடுத்த பிளான். என்ன பிளான்? பாகால் தீர்க்கதரிசி எல்லாம் கொண்டு வந்து எல்லாத்துக்கும் முன்னாலேயும் பலி செலுத்தி, வானத்திலிருந்து அக்கினியை வர வச்சு, ஸ்தோத்திரம், அந்த அக்கினி வந்ததுனால எல்லாரும் கர்த்தரே தெய்வம் என்று சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்ட பிறகு, இவன் ஏறக்குறைய 850 பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி கொலை செய்து சாய்த்து விட்டான். ஆண்டவர் மேல இருந்த வைராக்கியத்துல, பழைய ஏற்பாட்டில் அதை ஆண்டவர் அனுமதித்தார். ஸ்தோத்திரம். இப்போ இன்னும் ஒன்னே ஒன்று நடக்க வேண்டி இருக்குது. இவ்வளோ சக்சஸ் நடந்துச்சு, இவ்வளோ தூரம் ஆண்டவர் செஞ்சிட்டார்ல, மழையும் அவரே கொடுத்துருவாருன்னு சொல்லி போய் படுத்து தூங்கலங்க. நேர கர்மேல் மலைக்கு ஏறிவிட்டான். அவனுக்கு இன்னும் ஒன்று பாக்கி இருக்கு. நான் சொன்னபடி, கர்த்தர் என் மூலமாய் பேசினபடி மழை வர வேண்டி இருக்கிறது. அதை பார்த்த ஆகாப்புக்கு தெரியும், இவனோட ஜெபத்துல தான் எல்லாம் இருக்குது, கர்த்தர் தான் எல்லாத்தையும் செய்தார் அப்படின்ற ஒரு உணர்வு அவனுக்குள்ளே வரும். இவன் மலை மேல ஏறி ஜெபிக்கிறான். எந்த மலையில சொல்லுங்கள்? கர்மேல் மலையில. நான் அடிக்கடி சொல்லுவேன், எப்படிதான் எந்த போஸ்டர்ல ஜெபிச்சாருன்னு தெரியல. தலை முழங்காலில் பட, முதல் தரம் வேலைக்காரனை போய் பாருன்னு சொல்றான். ஒன்னும் தெரியலையா? இன்னும் 2ஆம் தரம் பார், 3ஆம் தரம் பார். இன்னும் 7 முறை போய் பார். மொத்தத்தில் 7 முறை போய் பார். ஸ்தோத்திரம். எத்தனாவது 7ஆம் முறை அவன் போய் பார்த்த போது, ஸ்தோத்திரம், கையளவு மேகம். அதை பார்த்த உடனே விசுவாச கண்கள்ல பெருமழையின் இறைச்சலை பார்த்துட்டான். பெருமழையின் இறைச்சலை கேட்டுட்டான் விசுவாச காதுகள்ல. அல்லேலூயா. நீ உடனே போய் ஆகாப் ரதத்தை பூட்டி போய்விட சொல்.
பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. அதற்குள்ளாக வானம் மேகங்களினால் கருத்தது. எலியா தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாப்புடைய ரதத்துக்கு முன்னாலே ஓடினான். அந்த பெலன் அவனுக்கு ரதத்துக்கே முன்னால ஓடுற அளவுக்கு பெலன் அந்த ஜெபத்திலே கிடைத்தது அவனுக்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் புதிய ஏற்பாட்டு ஜெபம் பழைய ஏற்பாட்டு ஜெபத்தை விட கீழானது அல்ல. புதிய ஏற்பாட்டு ஜெபம் ஆவியானவருடைய வல்லமையோடு இணைந்த ஒரு ஜெபம், அது ஒரு மேலான ஜெபம் தான். ஆனாலும் புதிய ஏற்பாட்டில் எலியாவின் வல்லமையும் வைராக்கியத்தையும், எலியாவுக்கு இருந்த பக்தி வைராக்கியத்தையும், ஆமென், விசுவாசத்தையும் ஆண்டவர் பார்த்து புதிய ஏற்பாட்டிலையும் அவனை அடிக்கோடிட்டு எழுதுகிறார். யாக்கோபு நிருபத்தில் எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு ஜெபித்தான், மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபித்தான், வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. அல்ல, எந்த ஜெபங்க, எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க நாங்கள் ஜெபமெல்லாம் அப்படி இருக்கணும்னு? புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இருந்திருக்குதா? இருந்திருக்குது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இங்கிலாந்து அரசி, ஸ்காட்லாண்டில் ஊழியம் செய்த ஜான் நாக்ஸை பார்த்து சொன்ன வார்த்தை, அந்த ஜான் நாக்ஸை பற்றி சொன்ன வார்த்தை, நான் உலகத்தில் எந்த இராணுவத்துக்கும் பயப்படவில்லை, நான் பயப்படுகிற ஒரு நபர் உண்டு, ஜான் நாக்ஸுடைய முழங்கால்களுக்கு பயப்படுகிறேன். எலும்புகளின் பள்ளத்தாக்கில் எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் அதிகாரத்தை பெற்று உலர்ந்த எலும்பு போன்ற சூழ்நிலைகளில் பேச விருப்பமாயிருக்கிறீர்கள்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அக்கினியா இறங்கிடுமே. சீனாய் மலைக்கு மேலே மோசே போயிருக்கிறாரு. ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, பயப்படுறாங்க. ஏன்னா மலை முழுசும் அக்கினியா பத்தி எரியுது, புகை காடா இருக்குது. இடி முழக்கத்துல இருந்து ஆண்டவர் பேசுறாரு, பயந்து நடுங்குறாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒரு ஆடு மாடு நாய் கூட எங்க என்ன வரக்கூடாது, மலை அடிவாரத்தை தொடக்கூடாது, இது போட்டார். ஆனால் அதுக்குள்ள போய் மோசே இருக்கிறார். மோசைக்கு ஒரு சேதமும் இல்லை, ஒன்றும் செய்யலை. அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கார். இங்க வெளியில எங்கேயோ எரிச்சு விட்டு அந்த சின்ன கொஞ்சம் புகையிலே நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனேன். இப்போ மலை மொத்த மலை எரிஞ்சிட்டு இருக்கு, உள்ள ஒரு ஆள் மாட்டிட்டு இருக்காருன்னு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மக்கள்லாம் பார்க்குறான், எரியுது. ஆனா மோசைக்கு என்ன செய்யல, ஒன்றும் ஆகலை. சீனாய் மலை மேலே அக்கினி ஜுவாலையை, அதை போடுங்க, நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னில் அக்கினியாய் ஊற்றிடும். அந்த அளவுக்கு நான் எப்போதும் ஃபயரா இருக்கணும் ஆண்டவரே, ஃபயரா இருக்கணும். அதை பார்த்தா பிசாசு நடுங்கணும். எரேமியா சொல்றாருல, ஆண்டவருடைய வார்த்தை என் எலும்புகளுக்குள்ள எப்படி இருக்கான், அக்கினி போல இருக்குது. அந்த மாதிரி எரிந்துட்டு ஒரு தக அனலுள்ள ஒரு வாழ்க்கையாய் தேவ வார்த்தை அப்படி அக்கினியா எரிஞ்சிட்டு இருக்கிற லைஃப்ல இருந்து ஒரு வார்த்தை வெளியே வருது, தேவ வார்த்தை, பைபிள் வார்த்தை வெளியே வருதுன்னா அது கிரியை செய்யாம போகாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு தடவை பாடலாமா? அந்த 2 சரணங்களை பாட போகிறோம். எலும்புகளின் பள்ளத்தாக்கிலும் கர்மேல் ஜெப மலை மேல். அந்த 2 சரணங்களை விசுவாசத்தோடு பாடுங்கள், வைராக்கியத்தோடு பாடுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுவே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுவே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, இருந்தாற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எல்லாரும் எழுப்பி நின்று பாடலாமா? அக்கினியாய் இறங்கிடுமே. நல்ல ஆவியில நிரம்பி பாடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பெருங்காற்றாக கர்மேல் மலை ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாப் நடுங்கினது போல்
மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் மலை ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாப் நடுங்கினது போல் அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியை இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியை இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் அக்கினியை இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்து. மீண்டும் ஒரு விஷயம், அக்கினியாய் அக்கினியை இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் மலை ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாப் நடுங்கினது போல் அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் மலை ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாப் நடுங்கினது போல் அக்னி மழையாக பொழிந்திடுமே. நாகமலை ஜப வேளையில், நாகமலை ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாப் நடுங்கினது போல் அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்னியாய் இறங்கிடுமே, அக்னியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. நல்ல வல்லமையான ஒரு ஜெபமா இருக்கட்டும், ஆவில நிரம்பின ஒரு ஜெபமா இருக்கட்டும். ரிபாலபசி லமஹாரியா நிமன ஹுசுட்டரி அந்தரியா கமா. ஜீசஸ் 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 ஜீசஸ், நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. தகப்பனே, தொடர்ந்து எங்கள் ஜெப நேரத்தை ஆசீர்வதிங்க. உம்மை போல வேறு தெய்வம் இல்லை. பரிசுத்தத்திலே, வல்லமையிலே, கிருபையிலே, இரக்கங்களிலே, எங்களை மன்னிக்கிறதிலே, எங்களை புரிந்து கொள்ளுகிறதிலே, எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறதிலே உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை அப்பா. தொடர்ந்து எங்கள் ஜெப நேரத்தை பொறுப்படுத்தி நடத்தி தாரும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். உட்கார்ந்து ஜெபிக்கலாம். இன்னும் ஒரு சில குறிப்புகளை சொல்லி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். வா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படிதான் இருக்கு? உம்முடைய அபிஷேகத்தின் அளவை என்னிலே அதிகப்படுத்தும். அதற்கு தேவையான பரிசுத்த வாழ்க்கையும் ஜெப வாழ்வையும் என்னிலே உருவாக்கி தாரும். எத்தனை பேருக்கு இந்த ஜெப குறிப்பு புரிகிறது? அபிஷேகத்தின் அளவு நம்முடைய வாழ்க்கையிலே அதிகப்பட வேண்டும். அபிஷேகம் என்பது புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய புரிந்து கொள்ளுதலிலே
புரிந்து கொள்ளுதலிலே ஆவியின் நிறைவை குறித்து சொல்லலாம். ஆனால் ஓல்ட் டெஸ்டமெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் படி அபிஷேகம் என்று சொல்கிற வார்த்தை a divine enablement given for a particular task for a particular individual, a task that cannot be done otherwise. அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட வேலையை நிறைவேற்றி முடிப்பதற்காக மனுஷிகமாய் செய்து முடிக்க முடியாத ஒரு குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட வேலையை கடவுள் கிட்டத்திலிருந்து வருகிற வேலையை நிறைவேற்றி முடிக்கிறதுக்காக ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற டிவைன் எனேபிள்மெண்ட்னா ஒரு தெய்வீக பலன். அதுதான் அபிஷேகம் சொல்கிறது. அபிஷேகத்தின் அளவை ஏன் அதிகப்படுத்தணும்னா, சத்துரு நம்ம மேலே நிறைய நுகங்களை வைக்க முற்படுவான். நிறைய நுகங்கள், நம்ம சுமக்க முடியாத, நம்மை மட்டுப்படுத்தக்கூடிய, நம்மை அப்ரஸ் பண்ணக்கூடிய நிறைய நுகங்களை சத்துரு வைக்கிறதற்கு முற்படுவான். அந்த நுகங்கள் முறிக்கப்பட வேண்டுமானால் நமக்கு அபிஷேகம் அவசியம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், எல்லாருக்கும் தெரிந்த அந்த வேத பகுதி, ஏசாயா 10:27. 10:27 வாசிங்க. கடைசி பகுதி 10:27 கடைசி பகுதி. அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து. தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல அபிஷேகத்தின் நுகம்னு போட்டிருக்கு. ஆனால் ஆக்சுவலி எல்லா மற்ற டிரான்ஸ்லேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அபிஷேகத்தினால். அபிஷேகமே ஒரு நுகம் கிடையாது, அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படுது. யோக் ஷால் பி the yoke shall be broken by the anointing. சரியா? இப்போ இதில் இந்த லிட்ரலாக பார்க்கும்போது what God on flesh doing what flesh can't do, it God super added to our natural. நான் ஏற்கனவே விளக்கம் சொன்னது தான் ஒரு கமெண்டேட்டர் குறிப்பிடுறாரு. சரிங்களா? இந்த 27 ஏசாயா 10:27 வசனத்துக்கு இந்த கடைசியில் வந்து அபிஷேகத்தினால் நுகம் முறிக்கப்படும்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. ஏன்னா அது ஹீப்ரு வேர்டில் வந்து சில வார்த்தைகள் வந்து தெளிவாக இருக்காது, அது பல அர்த்தங்கள் அதில் உள்ளே இருக்கும். அதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்லுவார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அனாயிண்டிங் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாக ஹீப்ருவில் மாஷாக் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. மாஷா, இந்த இக்கு சவுண்டு கீழே கிடைத்த அந்த ஹா எழுத்து வர்றதுனால அந்த இக்குன்னு சொல்ல மாட்டாங்க, மாஷா. மாஷா அதுதான் அனாயிண்டிங். அதுலேருந்து தான் மற்ற டெரிவேஷன்ஸ் ஒரு லாஷா அப்படின்னா டு அனாயிண்ட் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாஷாக் அப்படின்ற அந்த வார்த்தை அனாயிண்டிங்கிற வார்த்தை ஆனால் பழைய ஏற்பாட்டில் மற்ற இடங்களில் யூஸ் பண்ணப்பட்டது. ஆனால் இந்த ஏசாயா 10:27 சாமன் அப்படின்ற வார்டை யூஸ் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர் அந்த இடத்துல. அப்போது இந்த நவுன் ஃபார்ம் வந்து இதோடைய பெயர் சொல் ஃபார்ம் வந்து 87 இடத்துல பழைய ஏற்பாட்டில் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 87 முறை யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டில். அதோட ப்ரிடாமினன்ட் ரெஃபரன்ஸ் என்னன்னா ஆலிவ் ஆயில். எது? ஆலிவ் ஆயில். சாமன் அப்படின்றதோட ப்ரிடாமினன்ட், அதோட நவுன் ஃபார்ம் பெயர் சொல் ஃபார்மில் வந்து பார்த்தா அது ஆலிவ் ஆயிலை குறிக்கும். அப்போது அந்த நாட்கள் அபிஷேகப்படுத்துறதுக்கு என்ன ஆயிலை யூஸ் பண்ணாங்க? என்ன ஆயில் யூஸ் பண்ணாங்க? ஒலிவ எண்ணெய் தான் பயன்படுத்தினாங்க. சரி தானே? இது நமக்கு எல்லாம் தெரியும். இந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம், இட் கேன் ஆல்சோ மீன் ஃபேட், கொழுப்பு. அதாவது கொழுப்பு இந்த சென்ஸ் அப்படி நல்ல நிறைய கொழுமையை குறிக்கிறது. அப்படியே விரிஞ்சு போய் நுகத்தடி முறிகிறது மாதிரியும் ஒரு அர்த்தம் உண்டு. அதில் இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னால் இந்த ஃபுல் ஐசாயா 10ஆம் அதிகாரத்தோடைய கான்டெக்ஸ்ட் என்னன்னா, அசீரியன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குகிறது. அந்த கான்டெக்ஸ்டில் ஆண்டவர் பேசிகிட்டே வராரு. அவன் உன்னை ஒடுக்குவான், அவன் உன் நுகத்தடியை உன் கழுத்தில் வைப்பான், அப்ரஸ் பண்ணுவான். ஆனாலும் காலம் வரும் பொழுது அந்த நுகத்தடியை நான் முறித்து போடுவேன். நான் தருகிற அந்த அபிஷேகம்
நான் உனக்கு கொடுக்குற அந்த வல்லமை அந்த நுகத்தடியை முறித்து போடும். அதுதான் ஆண்டவருங்க பேச விரும்புகிற காரியம். அதில் தான் அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படும். இந்த இம்மீடியட் கான்டெக்ஸ்ட் இதோடைய இம்மீடியட் கான்டெக்ஸ்ட் அப்சீரியன் கேப்டிவிட்டி அண்ட் அசீரியன் அப்ரஷன். அது த்ரெட் ஆஃப் அசீரியன்ஸ். அந்நாளில், அதில் தான் அதை சொல்கிறார், அந்நாளில் உன் தோழி நின்று, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இஸ்ரவேல் தேசத்தை சொல்கிறார். இஸ்ரவேலே உன் தோழி நின்று, அவன் சுமைனா யார்? அவன்கிறது யாரை குறிக்கணும்? அசீரிய ராஜாவை குறிக்கிறது. அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகம். அவன் பண்ணுற அந்த அப்ரஷன், அதான் நுகம். அதுவும் என்ன செய்யப்படும்? எப்படி நீக்கப்படும்? அபிஷேகத்தினால் நீக்கப்படும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நம்ம வாழ்க்கையில் சத்துரு வைக்கக்கூடியதான எந்த நுகங்கள், நான் தான் முதலே சொன்னால சத்துரு நிறைய நுகங்கள், நம்ம எழும்ப முடியாதபடி, நாம் எழும்ப முடியாத, வாழ்க்கையில் எந்திரிக்க முடியாதபடி, வாழ்க்கையில் அவ்வளோதான், ஒரு அடி உழிஞ்சுதியா அதோட வாழ்க்கையில் படுத்தவன்னா லிட்ரலாக பெட்டில் போய் அப்படியே கிடக்கிறது, அதை சொல்லலை. வாழ்க்கையில் அவங்க மேலே எழும்பி, அதாவது ஃப்ளரிஷ் ஆகி வர முடியாமல், ப்ராஸ்பர் ஆக முடியாமல், ஸ்தோத்திரம், வாழ்க்கையில் நல்ல ஃப்ரீயாக ஒரு லிபர்ட்டியோட ஃப்ரீடமோடு வாழ முடியாமல், ஏதோ ஒரு பாண்டேஜுக்குள்ளே இருக்கக்கூடியதான ஒரு விதமான வாழ்க்கையை மாற்றும்படிக்கு ஆண்டவர் நமக்குள்ளே அபிஷேகத்தை தருகிறார். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் நம்முடைய கட்டுகளை, நுகங்களை உடைக்கிறது மாத்திரம் அல்லாமல், நம்மேலே சத்துரு வைக்கிற நுகங்களை உடைக்கிறது மாத்திரம் அல்லாமல், அந்த அபிஷேகத்தின் அளவு அதிகப்பட அது மற்றவர்களுடைய நுகங்களை முறிக்கும்படிக்கு பயன்படும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே தான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என்னுடைய அபிஷேகத்தின் அளவை அதிகப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த அபிஷேகத்தின் அளவு நல்லா அதிகப்படணும்னா பரிசுத்த வாழ்க்கை, ஜப வாழ்க்கை தேவை. அந்த ஜப வாழ்க்கை எப்படிப்பட்ட ஜப வாழ்க்கையாக இருக்கணும்னா உபவாச ஜப வாழ்க்கையாக இருக்கணும், பரிசுத்த ஆவிக்குள் ஜபிக்கிற ஜப வாழ்க்கையாக இருக்கணும். பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணாமல் அபிஷேகத்தின் அளவு அதிகப்படாதுங்க, வேற வழி கிடையாது. அபிஷேகத்தை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு நீங்கள் பெறாதவங்க இருந்தால் தயவு செய்து அதை விசுவாசித்து உண்மையாகவே வாஞ்சித்து பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ தான் உங்களோட அபிஷேகத்தின் அளவை கர்த்தர் அதிகப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு தேவை பரிசுத்த வாழ்க்கை, ஜப வாழ்க்கை. அந்த ஜப வாழ்க்கையில் என்னெல்லாம் சொன்னேன்? உபவாசித்து ஜெபிப்பதும் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிப்பதும் அவசியம். அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போகிறோம், ஆண்டவரே எனக்கு அந்த பரிசுத்த வாழ்க்கையும் வேணும். ஏன்னா அதெல்லாம் இட்ஸ் அ மீன்ஸ் டு அன் எண்டு. என்னெல்லாம்? பரிசுத்த வாழ்க்கையும் எனக்கு வேணும், ஜப வாழ்க்கையும் எனக்கு வேணும், அதன் மூலமாக எனக்கு அபிஷேகத்தின் அளவை கர்த்தர் அதிகப்படுத்தி தருவீராக. அல்லேலூயா சொல்லி ஜோம். எத்தனை பேருக்கு தேவைப்படுது அந்த அபிஷேகத்தின் அளவு அதிகப்படுத்துங்க ஆண்டவரே, ஆண்டவரே. அப்போ உங்கள் லைஃப்பில், உங்கள் குடும்பத்தில் சத்துரு வைக்கக்கூடிய நுகங்களையும் அந்த அபிஷேகத்தினால் முறிக்க முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மூலமாக நீங்கள் வேற யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்களோ அவங்க வாழ்க்கையில் இருக்கிற நுகத்தையும் அந்த அபிஷேகத்தை வச்சு கர்த்தர் முறித்து போடுவார். அல்லேலூயா, ரீபா ராக்கா தரபியா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு உள்ள அந்த அபிஷேகத்தின் அளவு அதிகப்படட்டும் ஆண்டவரே, எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்கப்பா, எனக்கு அந்த அபிஷேகத்தின் அளவு அதிகப்படுத்தி தாங்க, எனக்குள்ள அதற்கு ஏற்ற பரிசுத்த வாழ்க்கையை தாங்க, எனக்குள்ள அதற்கு ஏற்ற ஆண்டவரே ஒரு ஜெப வாழ்க்கையை தாங்க. நான் உபவாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, எனக்கு பலன் தாங்க. நான் உபவாசிக்க எனக்கு சரீரத்தில் பலனை தாங்க. நான் உபவாசிக்கிறதுக்கு என்னுடைய சூழ்நிலைகளை எனக்கு அனுகூலமாக்கி தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்க விரும்புகிறேன், எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய பாஷை வார்த்தைகளை என் வாயில தாங்க, இன்னும் அதிகமான வார்த்தைகளை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா, நான் ஆவிக்குள்ளே ஜெபிக்க விரும்புகிறேன் ஆண்டவர், எனக்குள்ளே அந்த அபிஷேகத்தின் அளவை அதிகப்படுத்துவீராக. அல்லேலூயா, அந்த ஜெபம் எனக்குள்ள ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற ஜெபம் எனக்குள்ளே இருப்பதாக. ஷீனாமா ரீஹாத்தரியா ரபல கத்துரிபி ஹாலபா. நல்ல விட்டு கொடுத்து ஜெபிக்க அன்பாய் கேட்கிறேன். நீங்க சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். இது பொதுவான குறிப்பு தானே ஜெபிக்கிறோம், நீங்க சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாமே. அல்லேலூயா, முடிந்தவர்கள், நீங்கள் ஜெபிக்க விரும்புகிறவர்கள் அந்நிய பாஷைகளை ஜெபிக்கலாமே. அந்த அபிஷேகத்தின் அளவை கர்த்தர் அதிகப்படுத்தி தருவாராக. ஹல்தரா லஹுடமனா தீல மஹாதி கவா லேக கிரம ஹசி கெலேபே கண்டிலியாதரவா ரிபதக சந்தரவல கபல கஷில்ல ஹோடமஹா லிபதா சியந்தரே ரீகி ஷிபானா ரிபலா தீடல புதுருமி கந்தரபதியாந்தர
ஹந்தரபா லபல கஷிண்டலௌடமன ஹந்தரபா லீகத டேடில் பூக்கசிண்டலா கபன ஹேதிதியா ரீகா ஷிகத தகத கதுரிபி ஹம்பர துரபல கலபனமா லகா திபல சேகரோ ரீகா டீதா சேகரோ மக்கி ஷடா ரீதா ரோகா நீனா நீகா தீடா லமா லபலோ சிண்டலா கன்னா நிதான கௌடமனாத்யா பெலே குட்டி கேலே லீகா ஷேண்டே லேகே டேலே ரீகா தீடா லமா ரீதா நமா சந்தரகா ரேக துலமா சீல போல ஹாத்யலே கேமன ஷெண்டலே கிதிரே ஆதுரல பௌதி அக்கர லகதியா பரா சேக துரம் ஹந்திரி லேத்து ருபுஸ்ரீ கஞ்செடே மேக்கா லீகா ஷிட்ட லஹுஷி கபௌதியால பலவாம். நன்றி ஆண்டவரே, நீர் எங்கள் அபிஷேகத்தின் அளவை அதிகப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். அதற்கு வேண்டியவைகளை, அதற்கு அவசியமானவைகளை, அதற்கு அபிஷேகத்தின் அளவு அதிகப்படுகிறதற்கு தேவையானவைகளை எங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீர் கொண்டு வருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய சிந்தனையினாலேயோ வார்த்தையினாலேயோ என்னுடைய செய்கையினாலேயோ நான் பிசாசுக்கு இடம் கொடுத்து விடாதபடி என்னை காத்துக்கொள்வீராக. யாருக்கு இடம் கொடுத்துடக்கூடாது? அவன் கொஞ்சம் இடம் கொடுத்தா பார்ஜின் பண்ணிடுவான். பார்ஜின் பண்ணுறதுன்னா திறந்த வீட்டுக்குள்ளே ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, திறந்த வீட்டுக்குள்ளே அவன் இங்கீதம்லாம் பார்க்க மாட்டான். இடம் கொடுத்துட்டா போதும், கொஞ்சம் இடம் கொடுத்தா குடியிருக்க கேட்பான், உள்ளே வந்துடுவான். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. இதோ நான் வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் தான் உள்ளே வருவேன் பாரு. பிசாசு அப்படி அல்ல. அவன் கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும். அதனால் இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய சிந்தனையினாலேயோ வார்த்தையினாலேயோ என்னுடைய செய்கையினாலேயோ நான் பிசாசுக்கு இடம் கொடுத்து விடாதபடிக்கு என்னை காத்து கொள்ளுவீராக. அல்லேலூயா. நான் இடம் கொடுத்துடக்கூடாது ஆண்டவரே. யாக்கோபு 4:7 வாசியுங்கள். யாக்கோபு 4:7 எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. எதிர்த்து நின்னா என்ன செய்வான்? அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. இந்த காலத்தில் ஒரு நடந்த சம்பவமாக சொல்லுவார்கள். பிசாசுக்கு ரொம்ப முக்கியத்துவம். சிலவர் யோயோ பிசாசு பிசாசு பிசாசுனே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இயேசு கொடுக்குற முக்கியத்துவத்தோட யாருக்கு கொடுப்பாங்க? பிசாசுக்கு ஆண்டவரோட வல்லமைக்கு பயப்பட மாட்டாங்க. பிசாசு வல்லமைக்கு போய் பயந்துட்டு இருப்பாங்க. அவனை சட்டை பண்ணக்கூடாது. எப்படி? அதே நேரம் அலர்ட்டாக இருக்கணும். நம்ம அலர்ட்டாக என்ன செய்யணும்? இடம் கொடுக்காதபடி அலர்ட்டாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அதான் ஒரு நடந்ததாக சொல்லப்படுற ஒரு சம்பவம். மார்ட்டின் லூத்தர் ஒரு நாள் இரவில் தண்ணி குடிக்கவோ எதுக்கோ வெளியில் பெட்ரூமை விட்டு வெளியே வரும்போது லிவிங் ரூமில் கருப்பு உருவத்தில் பிசாசு உட்கார்ந்துருந்தானா. உட்கார்ந்துருந்தானா. இவருக்கு எந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே ஒரு பிடிப்பும் ஆண்டவர் மேலே ஒரு வைராக்கியம் இருந்ததுன்னா அவனை சட்டை பண்ணவே இல்லையா. பார்த்துட்டு நீ தானா, நான் என்னமோ நினச்சிட்டேன்னு போய் படுத்துட்டாரான். திரும்பி போயிட்டு எப்படி நீ தானா? அதை விட ஒரு இன்சல்ட் பிசாசுக்கு வேணுமா? அதை விட ஒரு இன்சல்ட். எவ்வளோ டீக்ரேட் பண்ணிட்டு போயிட்டாரு பாருங்க. அவன் தன்னை பெரிய ஆளந்து பயங்காட்ட தன்னை பார்த்தா பயப்படுவார்னு நினச்சா கொஞ்சம் கூட அட நீதானா அப்படின்னு. அப்புறம் காலையில் பார்த்தா ஆளை காணலை, ஓடிட்டான், போயிட்டான். அவ்வளோதான். இவளுக்கு மேலே இந்த மனுஷன்ட்டு என்ன வாங்க முடியாது? இன்சல்ட் வாங்க முடியாது அப்படின்னு. ஸ்தோத்திரம். ஒரு முறை ஜப்பானுக்கு எங்கேயோ போயிருக்கும்போது டாக்டர் பாலியாங்கிச்சோ அவரோட ஹோட்டல் ரூமில் அந்த டெரிட்டோரியல் ஸ்பிரிட் போராடி இருக்கு. ராத்திரி வர தூங்க விடாமல். இது ஒன்றே யார் இந்த சிட்டிக்குள்ளே வர சொன்னது? இந்த சிட்டியை நான் ஏன் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன்? இந்த சிட்டியை நான் ஏன் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன்? அவனுக்கு தெரிஞ்சிச்சு இவர் வந்தால் தான் இருக்க முடியாது அப்படின்ட்டு போராடி பார்க்குறான். அவர் சொன்னார், நல்ல அந்நிய பாஷையில் ஜோம் பண்ணாராம். நல்ல அந்நிய பாஷைகள் ஜோம் பண்ணியிருக்கிறாரு. சொல்லிட்டாரு, என்னை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு. நீ யாரை கேட்டுட்டு இங்கே வந்த? நாளைக்கு மீட்டிங் நடத்த தான் போகிறேன்,
இயேசுவை சொல்லத்தான் போகிறேன், நீ முடிஞ்ச உன்னால் என்ன முடியுமோ பண்ணிப்பார். ஜனங்களை கர்த்தர் விடுவிக்க தான் போகிறார், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ராத்திரியாக ஓடிட்டான். க்ரூசேடில் அடுத்த நாள் நிறைய பேர் ஹீலிங் நடக்குது அங்கே. அவ்வளோ பேருக்கு அவன் சுகவீனத்தை பிசாசு கொடுத்து வச்சுருக்கான். ஓடிட்டான். சொல்லிட்டார், இயேசுவின் நாமத்தினால உனக்கு அவ்வளோதான். கர்த்தர் என்னைய ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். நான் சொல்கிறது புரியுதா? ஆனால் நமக்கு அவ்வளோ அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அவனுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. அதான் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், ஓடிப்பான். எதிர்த்து எல்லாரும் எதுக்கிறத மட்டும், அந்த வசனத்தை மட்டும், அந்த பகுதியை மட்டும் பார்ப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் ஆண்டவர் இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன விஷயம்? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு பிசாசை எதுக்கணும். போய் கீழ்ப்படியாமல் என்ன செய்ய முடியாது, போய் எதுக்க முடியாது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விட்டு போய் எதிர்க்கும் பொழுது அவன் ஓடி போவான். இன்னொரு வசனத்தையும் காண்பிக்கிறேன். இந்த நான் சொல்ல போகிற வசனத்தில் தான் நான் சொன்ன பாயிண்ட் இருக்கு. எபேசியர் 4:27 எல்லாருக்கும் தெரியும் தானே? எபேசியர் 4:27. யாக்கோபும் 4 தான், எபேசியர் 4 தான். யாக்கோபுல 4:7, இதில் 27. எபேசியர் 4:27 வாசிங்க. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். Do not give. இந்த இடத்துல கிரேக்க மொழியில் மூல பாஷையில் ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன் பார்க்கும்போது do not give place, இடம் கொடாமல். இடம் கொடுக்காதீங்க அப்படின்னா வந்து உட்கார்றதுக்கு சேர் போட்டு இடம் கொடுக்காதீங்கன்ற அர்த்தமா? அப்படி அல்ல. இடம் கொடுக்காதீங்க அப்படின்னா என்னமோ ஸ்கூலில் அட்மிஷன் வாங்க போகிறது மாதிரியும், ஸ்கூல் அட்மிஷனுக்கு இடம் இல்லை இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்கிற மாதிரி, இல்லை இந்த பஸ்ஸில் காரில் போகிறதுக்கு உங்களுக்கு சீட்டு இருக்குதா, இல்லை இடம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி, அந்த அர்த்தத்தில் இல்லை. ஃபுட் ஹோல்டு அப்படின்னு NIV போட்டிருக்கு. ESV கொஞ்சம் தெளிவாக போட்டிருக்கு. இட்ஸ் அ மெட்டஃபாரிக்கல் யூசேஜ். மெட்டஃபாரிக்கல் யூசேஜ்னா உருவகமாக சொல்கிறது. எப்படி? இடம் கொடாமல் இருங்கள்னா do not give any opportunity, வாய்ப்பு கொடுத்துறாதீங்கன்னு அர்த்தம். இடம் கொடுக்காதீங்கன்னு என்ன அர்த்தம்? பிசாசு உங்கள் வாழ்க்கையில் வந்து கிரியை செய்கிறதுக்கு, நம்முடைய வாழ்க்கையை அவன் ஆளுகை செய்கிறதுக்கு என்ன கொடுக்கக்கூடாதான்? வாய்ப்பு. இடம் கொடுக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இடம் கொடுக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? எல்லாரும் சொல்லாமா? வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. We are not supposed to give the devil any opportunity to influence our lives. இந்த எபேசியர் 4 அதிகாரத்தில் என்ன சொல்ல, அதுக்கு மேலே உள்ள வசனத்தை பார்த்தா, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அங்கே சொல்ல வர்றார்? அந்த இடத்துல தான் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் சொல்றார். இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, ஈவன் ப்ரொலாங்ட் ஆங்கர். சில பேர் யார் மேலே யாரோ செஞ்ச தப்புக்காக வருஷ கணக்கில் கோபத்தை உள்ள வச்சுட்டு இருப்பாங்க. வருஷ கணக்கில் கோபம். அன்னைக்கு அப்படி பேசுனீங்கல்ல, அன்னைக்கு அப்படி சொன்னாங்கல்ல, அன்னைக்கு அப்படி செஞ்சாங்கல்ல அப்படின்னு என்ன இருக்கும்? என்னங்க டல்லாக இருக்கீங்க, நான் பேசி பதில் கேட்டால் பதில் சொல்லுங்க. என்ன இருக்கும் அந்த அளவுக்கு? சத்தமாக சொல்லுங்கள், எனக்கு காது கொஞ்சம் மந்தம், சத்தமாக சொல்லுங்கள். அப்படி சொன்னால் தான் எனக்கு கேட்கும். இந்த இடத்த மந்திச்சிடலாமா திருப்பி? சத்தமாக சொல்லுங்கள். என்ன இருக்கும்? கோபம். ப்ரொலாங்ட் ஆங்கர். அந்த ஆங்கர் வச்சிட்டா அது எங்கே இடம் கொடுக்குமா? பிசாசுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஆகுமா? ஏன்னா அந்த அளவு ப்ரொலாங்டு ஆங்கர், லாங் டேர்ம் கோபம் வச்சிருக்கும் போது அது உள்ளே கசப்பாக மாறிவிடுமாம். கசப்பு வர ஆரம்பிச்சிடும். அதனால பிரிவினை வர ஆரம்பிக்கும், டிவிசிவ்னஸ் வர ஆரம்பிக்கும். தட் ஈல்ஸ் டு பிட்டர்னஸ். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அப்படி லாங் டேர்ம் கோபத்தை அப்படி எக்கச்சக்கமாக நிறைய நாள் வச்சிருந்தா கூட யார் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பாயிருமா? பிசாசு உள்ள வர்றதுக்கு வாய்ப்பாயிருமா? அவன் உள்ள வந்து அவ்வளோதான், உள்ளதும் சீரழிஞ்சு போயிடும், நல்லா இருக்கிறதும். இப்போ எதுக்கு அவ்வளோ கோபம்? அதான் ஆண்டவர் தெளிவாக சொல்ற, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக எரிச்சல் தனி. கொஞ்சம் கூல் பண்ணு. எதுவுமே அளவுக்கு அதிகமாக என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது, கோபமாக இருந்தாலும். ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய இதுலேருந்து இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்க. கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய சுபாவங்கள் மூலமாக கூட பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதற்கு அது வாய்ப்பு இருக்கிறது. அப்போ சுபாவங்களில் நம்ம கவனமாக இருக்கணும்.
சுபாவங்கள். சுபாவம்னா என்னது? நம்முடைய நேச்சர். நம்முடைய நேச்சர். சிலவங்க சொல்லுவாங்க, நான் அப்படிதாங்க, என்னோட நேச்சரே அப்படிதாங்க, நான் எதுனாலும் யார் யாருன்னு பார்க்க மாட்டாங்க, டக்கு டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. அப்போன்னு என்ன சார், நீ பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டே இருக்கிறன்னு அர்த்தம் சார். அதான் சார் உன் குடும்பத்தில் எல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம மைண்ட் வாய்ஸ் சொல்லிடும். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? நான் இந்த வசனத்தோட கான்டெக்ஸ்ட்ல சொன்னேன் உங்களை, அந்த வசனம். ஏன்னா மேலே அதை சொல்லிட்டு தான் சொல்லி வரார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. அடுத்தது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே தப்பி தவறி கூட, அதனால தான் இந்த வார்த்தையை என் சிந்தனையினாலேயோ வார்த்தையினாலேயோ செய்கையினாலேயோ நான் யாருக்கு இடம் கொடுத்துடக்கூடாது? பிசாசுக்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்துடக்கூடாது. என் லைஃப்பில் வந்து அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு, அவனுடைய செல்வாக்கை காட்டுகிறதுக்கு, அவனுடைய கிரியை நடப்பிக்கிறதுக்கு, என்னுடைய வாழ்க்கையிலோ என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலோ என்னுடைய குடும்பத்திற்குள்ளேயோ அவன் முனைந்து கிரியை செய்கிறதுக்கு நான் வழிவிண்டாக்கி கொடுத்து விடக்கூடாது ஆண்டவரே. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. குறிப்பை சொல்லிட்டேன், விளக்கிட்டேன். இப்போ நீங்கள் ஜெபிக்க அன்பாய் கேட்கிறேன். ஷிகா ரீஹா துரபா. நன்றி ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்துடக்கூடாதுப்பா. அவன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் இடம் கொடுத்துடக்கூடாது ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களுக்கு கீழ்ப்பட்டு இருக்க, உங்களுடைய வசனத்திற்கு கீழ்ப்பட்டு இருக்க எங்களை பலப்படுத்துவீராக. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்க எங்களை பலப்படுத்துவீராக. எந்த சூழ்நிலைமையிலும் ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனையினாலேயோ என்னுடைய செய்களினாலேயோ என்னுடைய வார்த்தையினாலேயோ நான் பிசாசுக்கு ஒரு இடம் கொடுத்து விடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளுவீராக. பிசாசுக்கு நான் வாய்ப்பளித்து விடாதபடி அதற்கு விலக்கி என்னை காத்துக்கொள்வீராக. என்னுடைய சுபாவங்களை தொடர்ந்து உருவாக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அடுத்தபடியாக, எத்தனை பேருக்கு என்ன வந்தாலும் நான் ரொம்ப அமைதியோடு இருக்கணும் அப்படின்னு விரும்புறீங்க? அமைதலாக இருக்கணும், மன அமைதியோட சமாதானமாக இருக்கணும். இந்த சமாதானம் உலகம் தரக்கூடாததும் எடுக்கக்கூடாதமான சமாதானம். இதில் இன்னொரு காரியம் இருக்குது. பிலிப்பியர் 4:6-7 படி பார்க்கும்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எழுதுறாரு. பி நாட் ஆங்ஷியஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த வசனம். நீங்கள் ஒன்றுக்கும், பிலிப்பியர் 4:6-7 பிலிப்பியர் 4:6-7 எடுத்து வாசிங்க. எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் உங்கள் வேண்டுதல்களையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். விண்ணப்பங்களை திருப்பி ஒரு தடவை வரலாமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்தி அதெல்லாம் யோசிச்சே பார்க்க முடியாது, காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எத்தனை பேருக்கு இது வேணும்? நம்மளை பத்தி யாராவது ஏதாவது நெகட்டிவா சொல்லிட்டா நிம்மதியா தூங்க முடியுதா? இல்ல, தூக்கமே வராது. அதுவும் நம்மகிட்ட நன்மையை வாங்கிட்டு, குட் திங்ஸை வாங்கிட்டு நமக்கு எதிராக யாராவது பேசுகிறாங்கன்னா நமக்கு தூக்கம் வருமா? வராதில்ல. ஆனால் வரணும். அதுதான் தேவ சமாதானம், புத்தி கெட்டாத தேவ சமாதானம். என்னை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க, சம்மந்தம் இல்லாமல் சொல்லிட்டாங்கன்னா, இல்லை என் ஃபேமிலியை யாராவது ஏதாவது சொன்னாங்க, என் மனைவி யாராவது சொன்னாங்கன்னா எனக்கு 3 நாள் தூக்கம் வராது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பழகிறேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, எனக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தா வந்தவன் போனவெல்லாம் ஏதாவது சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அப்படி சொல்லிட்டு திரிகிறதெல்லாம் தண்ணி தெளிச்சு விட்டு ஒன்றும் கவனிக்காமல் நான் பாட்டுக்கு உங்களை பார்த்து ஓடிட்டு இருக்கணும் ஆண்டவரே. ஆமென், அல்லேலூயா. அப்போ அதுக்கு எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் வேணும்னா, ஆண்டவரே, டேக் மீ டு தட் ரெல்ம், டேக் மீ டு தட் ரெல்ம் ஆஃப் பீஸ். Lord, help me to get into the realm of peace that passeth all understanding. எல்லா புத்திக்கும் மேலான அல்லது புத்திக்கு எட்டாத ஒரு சமாதான எல்கைக்குள்ளே நான் வாழும்படிக்கு எனக்கு உதவி செய்வீராக. புத்திக்கு அப்பால்பட்ட சமாதான எல்கை. அல்லேலூயா. அந்த சமாதானம் இருந்தா எந்த சூழ்நிலையும் கலங்க பண்ணாது. நாளைக்கு உன் தலை வெட்டப்பட போகிறது,
பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டாங்க. 4 என்னது இரும்பு கேட் போட்ட 4 கேட்டை தாண்டி உள்ள போய் கையில சங்கிலி காலில் சங்கிலி, இங்க இரு, நாளைக்கு காலையில ஏரோது உன் தலையை வெட்ட போறான்ப்பா. பக்கத்துல 2 சேவர் தூங்குறான். ஃபர்ஸ்ட் கேட்ல 2 சேவகர் நிக்கிறான், வெளியே 2 பேர் நிக்கிறான், அதுக்கு வெளியே 3rd கேட்ல 2 பேர் நிக்கிறான். வெளியே போக வாய்ப்பே இல்லை. அன்னைக்கு ராத்திரி, அடுத்த நாள் தலை வெட்டப்பட போகிறது. அன்னைக்கு ராத்திரி என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு ஏன் தூக்கம் எனக்கு முக்கியம்னு ஒருத்தர் தூங்கினார் பாருங்க நிம்மதியா. நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஆபரேஷன், எத்தனை பேருக்கு முந்தின நாள் நிம்மதியா தூக்கம் வரும் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க, நான் சொல்றது புரியுதா? அந்த புத்தி கெட்டாத தேவ சமாதானம் புரியுதா? சர்ஜரிக்குள்ள போறவங்க எல்லாரும் அந்த மாதிரி ரொம்ப சமாதானமா போவாங்கன்னு நினைக்காதீங்க, போக மாட்டாங்க. வேற ஒன்று, நாளைக்கு உங்களுக்கு கடவாப்பல்ல புடுங்க போறாங்க. எத்தனை பேருக்கு முந்தின நாள் தூக்கம் வரும் சொல்லுங்க? என்னையும் சேர்த்தான் சொல்லுதேன், ஸ்தோத்திரம். ஆனா நாளைக்கு தலை வெட்ட போறேன்னு சொல்லி ஒருத்தனை உள்ள பிடிச்சி போட்டிருக்கு. அவர் யாரு? பேதுரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இந்த மனுஷனுக்கு எப்படி தூக்கம் வந்தது? பொதுவாக அந்த மரண தண்டனை கைதிகள்கிட்ட பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, முந்தின நாள் அவங்களுக்கு என்ன வராதான்? தூக்கம் வராதான். முந்தின நாள் தூங்க மாட்டாங்களாம். அது இட் இஸ் அ டாக்குமெண்டட் திங். எல்லாம் எந்த மரண தண்டனை கைதியுமே அடுத்த நாள் தூக்கு போட போகிறாங்க, எலக்ட்ரிக்யூஷன் பண்ண போகிறாங்கன்னா என்ன செய்ய மாட்டாங்களாம்? இந்த மனுஷனை பாருங்களேன், அதுதான் இயேசுவோட சீடனுக்கு அழகு. அல்லேலூயா. ஏன்னா அவர் சமாதான பிரபு அல்லவா, சமாதான காரணர் அல்லவா. அவர் கொடுத்த சமாதானத்தை பாருங்களேன், அமைதியா தூங்குறான். இதுதான் அந்த புத்திக்கு எட்டாத சமாதான எல்கை. இதுக்குள்ள வர்றதுக்கு, இந்த எல்லைக்குள்ள வர்றதுக்கு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்குது? அல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆமென். ரொம்ப நிம்மதியான தூக்கம். சிலர் படுத்த இடத்துல தூங்கிடுவாங்க எங்கனாலும், அது ரோட்டோரமாக இருந்தாலும் சரி, பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி. சோத்திரம். நிம்மதியான தூக்கம், மன அமைதி. தூங்குற நேரம் மட்டுமல்ல, மற்ற நேரங்களிலும் படபடுத்து கொண்டிருக்காத ஒரு மன அமைதி, சமாதானம். அந்த சமாதான எல்கை. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? தண்ணி எல்லாம் வருது, நாங்க எவ்வளவுதான் கோரி கோரி ஊத்துறது, போட்டுக்குள்ள தண்ணி வருது, கடல் கொந்தளிக்குது, அன்பு இப்படி ஆடுது, கீழே கவுற போகுது, போட்டு கவுந்து போக போகுது, நாங்க மடிந்து போகிறது நமக்கு கவலை இல்லையான அவ்வளவு படப்படுத்திட்டு உயிர் போற அச்சத்துல. பெந்தேகோஸ்தே அனுபவத்துக்கு முன்னால இந்த சீஷர்கள் எல்லாம் படகுல இருந்து கூச்சல் போடுறாங்க. அங்க ஒருத்தர் போய் அமைதியா தூங்கிட்டு இருக்கிறாரு. யார் அது? அதுவும் எங்க? அலைகளோட பலம் ஓங்கி அடிக்கக்கூடியதான பின்னணியத்துல போய் படுத்து தூங்குறாரு. இப்போ எந்த அளவுக்கு சமாதானம் அவருக்குள்ளே இருந்திருக்கும் பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அதான் கேட்க போறேன், ஆண்டவரே அந்த ரெல்முக்குள்ள நீ கொண்டு எதுவும் என் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆமாவா இல்லையா? அந்த கிருபை வேணுமா வேண்டாமா? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எதுவும் என் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுப்பா, என் மனதில் எனக்கு அந்த சமாதான எல்லைக்குள்ள என்னை கொண்டு போங்க. டேக் மீ டு தட் ரெல்ம். புத்திக்கு எட்டாத ஒரு சமாதான எல்லைக்குள்ளே நான் வாழுகிறதற்கு எனக்கு உதவி செய்வீராக, நான் வாழுகிறதுக்கு எனக்கு உதவி செய்வீராக. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்தது, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஓப்பன் மை ஸ்பிரிச்சுவல் ஐஸ் லார்ட். சங்கீதம் 119:18 எடுத்தவர்கள் வேகமாய் வாசியுங்கள். யார் எடுத்தாலும் வேகமாக வாசிங்க. சங்கீதம் 119:18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்த. அதிசயங்களை பார்க்கும்படி. என் வேதத்தை பார்த்து தானே வாசிக்கிறாரு. இப்போதான் பிரிண்டிங், அந்த காலத்தில் ஸ்க்ரோல்ஸ், அதை பார்த்து தானே ராஜாக்கள் கைப்பட எழுதி வைக்கணும். அதை பார்க்க தானே தோல் சுருளை பார்த்து தானே வாசிப்பாரு. ஆனால் கண்களை திறந்தருளும்னா என்ன அர்த்தம்? ஓப்பன் மை ஸ்பிரிச்சுவல் ஐஸ். என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுவீராக. ஓப்பன் மை ஸ்பிரிச்சுவல் ஐஸ். இதைத்தான் இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம்.
அது திறந்துட்டாருன்னா போதும். நம்ம வேதத்தை எடுத்து தியானிக்கும் போது 2 சீஷர்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சது. இயேசுநாதர் மோசே முதற்கொண்டு தீர்க்கதரிசன ஆகமங்கள் வரைக்கும் தன்னை குறித்து எழுதியிருந்ததை அவர் விவரித்து சொன்னபோது ஒரு அனுபவம் 2 சீஷர்களுக்கு கிடைச்சது. எந்த அனுபவம்? எம்மாவூருக்கு போற வழியில் அதில் ஒருத்தன் பேர் கிளியோப்பா, 2 பேர் இயேசுவை பின்பற்றிட்டு இருந்தவங்க. அவங்க எம்மாவூருக்கு போகிற வழியில இயேசுநாதர் அந்த வேத வாக்கியங்களை விவரித்து காட்டின போது அவங்க 2 பேரும் சாட்சியா சொல்றாங்க, அவர் வேத வாக்கியங்களை நமக்கு விவரித்து காட்டின போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அல்லேலூயா. அந்த அனுபவம் சில நேரங்கள்ல அதை நான் இப்போ ரொம்ப விரும்புகிறேன். அந்த அனுபவத்தை ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். ஏன்னா சில நேரங்களில் நான் மெடிடேட் பண்ணும்போது அப்படி ஒரு ப்ரெசன்ஸ் தாங்க முடியாமல் அழுதுருக்கிறேன். சில இடங்களில் சில இதில் தியானம் பண்ணும்போது சந்தோஷத்தில் பொங்கி இருக்கிறேன். சந்தோஷம் பொங்கி கண்ணில் கண்ணீர் வந்திருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அடுத்த நாள் வந்து நான் இல்லைன்னா அந்த வாரத்தில் அதே காரியத்தை நான் ஜனங்களுக்கு செய்தி கொடுக்கும்போது நிறைய பேர் கண்களில் கண்ணீர் வரதை பார்த்துருக்கேன். இப்போ என்ன தொட்ட வார்த்தை, என்னை ஆசீர்வதித்த வார்த்தை ஜனங்களை என்ன செய்கிறது? தொடுகிறது, ஆசீர்வதிக்கிறது. அல்லேலூயா. அதுதான் அந்த கொழுந்து விட்டு எரிகிற அனுபவம். அது வேதத்தையே தொடாதவங்களுக்கு, தூசி தட்டி எடுக்கிறவங்களுக்கு அந்த அனுபவம் வராது. ஹலோ, சர்ச்சுக்கு பைபிள் கொண்டு வராத ஆளுக்கு அந்த அனுபவம் வராது, வரவே வராது, தலைகீழ நின்னாலும் வராது. ஆனால் பைபிளை நேசிச்சு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது கடவுளுடைய வார்த்தை என்று அறிந்து அதை கனப்படுத்தி அதை நேசித்து வாசித்து தியானிப்பவர்களுக்கு இருதயம் கொழுந்து விட்டு எரிகிற அனுபவம் கிடைக்கும். காரணம், அது அதிசயங்களை பார்க்கிறதற்கு ஆண்டவர் மனக்கண்களை திறந்து வைத்திருப்பார். இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு வேணும்? இன்னும் அதிகமாக வேணும்னு ஜெபம் பண்ண போகிறோம். சொல்லி கேளுங்க, ஆண்டவரே உங்கள் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என்னுடைய கண்களை திறந்தருளுவீராக. உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தருளும்படிக்கு ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருடைய கண்களை திறந்தருளுவீராக. இந்த சபை மக்களுடைய கண்களை திறந்தருளுவீராக ராஜா. ஹல்லேலூயா. அதில் எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிகிற அனுபவத்தை தாரும். எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிகிற அனுபவங்களை ஆண்டவர் தருவீராக. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே செய்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயம் கொழுந்து விட்டு அடிக்கிற அனுபவம் எத்தனை பேருக்கு வேணும்? ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்ததாக, பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம ஜெபம் பண்ணோம். நம்மளாம் இடம் கொடுத்துடக்கூடாது. அதே நேரத்தில் வெளியிலிருந்தும் பிசாசு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ஏமாற்றிடக்கூடாது, வஞ்சித்தரக்கூடாது. ஏவாளை வஞ்சிக்கும் போது ஏவாள் ஸ்திரீ ஆனவள் என்ன செய்யப்பட்டால்? வஞ்சிக்கப்பட்டாள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏமாற்றப்பட்டாள். ஏமாற்றினது யாரு? பிசாசு, சர்ப்பம் என்னை வஞ்சித்ததுன்னு சொல்றா. சர்ப்ப பிசாசு. இப்போ அந்த சர்ப்ப பிசாசுடைய இந்த கோடெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. சர்ப்ப பிசாசுடைய ஒரு முக்கியமான குணம் என்னது? ஆட்களை பொய்யை நம்ப வைக்கிறது, ஏமாத்துறது. இந்த சர்ப்ப பிசாசுடைய, நான் சொல்றது விளங்குதா விளங்கலையா? எங்கன்னு கோடெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்களா? சர்ப்ப பிசாசுடைய முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக் என்னதுன்னு சொன்னா வஞ்சிக்கிறது, ஏமாற்றுகிறது. இன்னொரு வார்த்தையில் சொன்னால் ஒரு பொய்யை நம்ப பண்ணுகிறது. யாராவது பொய்யா ஏதாவது யாரை பற்றியாவது வெளியில் பேசிட்டு திரிஞ்சாங்கன்னா, சொல்லாததை சொன்னதா, செஞ்சதா சொல்லிட்டு திரிஞ்சாங்கன்னா அந்த ஆளுகளுக்குள்ள சர்ப்ப பிசாசு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அது வெளியாளாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, சர்ப்ப பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த பிசாசு என்னையவோ என் குடும்பத்தையோ ஒரு நாளும் வஞ்சித்திடக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, பிசாசினால் நான் ஒரு நாள் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது, என் குடும்பம் வஞ்சிக்கப்பட்டுடக்கூடாது. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நன்றி தகப்பனே, நன்றி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் ஜெபத்தை எல்லாம் கேட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம். நல்ல சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். குடும்பங்களிலே நம்முடைய இளைய தலைமுறையினரை ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும்.
யங்கர் ஜெனரேஷனை ஆண்டவர் பாதுகாக்கணும். அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்குது, அழுத்தங்கள் இருக்கிறது, பியர் ப்ரெஷர், நண்பர்களுடைய அழுத்தங்கள் இருக்கிறது. அடுத்ததாக அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ரெஷர், சரியான வேலை இல்லை, படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை, படிச்சிருந்தாலும் வேலையே இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறவங்க. அச்சீவ்மெண்ட் ப்ரெஷர், வாழ்க்கையில் ஒன்றும் சாதிக்கலை, அவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் நல்லா சாதிச்சிருப்பாங்க, இவங்க சாதிக்காத மாதிரி இருப்பாங்க. அப்படிப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அழுத்தங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் விளக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திர ஆண்டவர். இப்படிப்பட்ட தேவையில்லாத அழுத்தங்களினால மனது பாதிக்கப்பட்டு, அழுத்தங்களினால மன அமைதி பாதிக்கப்பட்டு, இப்படிப்பட்ட பல்வேறு விதமான அழுத்தங்களினாலே சரீர சுகம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதான குடும்பங்களிலே ஆண்டவரே அந்த யங்ஸ்டர்ஸை காப்பாற்றும்படி ஜெபிக்கிறோம், அழுத்தங்களுக்கு விளக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலகட்டங்களிலே இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த பாவ காரியங்களில் அதிகமான ஈர்ப்பு இருக்குது. இந்த சோஷியல் மீடியாவினால, இன்னும் அநேக காரியங்கள்னால ஸ்தோத்திரம், பாவ காரியங்களில் அதிக ஈர்ப்பு, கடவுளை தேடுறதுல மிகுந்த அலட்சியம் இருக்குது. ஸ்தோத்திரம், உலக காரியங்களிலே மட்டுமே அதிக ஈடுபாடு இருக்குது. இதிலெல்லாம் இருந்து கர்த்தர் யங்ஸ்டர்ஸை மீட்டெடுக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஒருவேளை எங்களுடைய சபையின் குடும்பங்களிலே எந்த வாலிபர்களாவது வாலிப சகோதரிகளாவது இப்படிப்பட்ட காரியங்களிலே, பாவ காரியங்களிலே ஈர்ப்போடும், கடவுளை தேடுவதில் அலட்சியத்தோடும், உலக காரியங்களிலே மட்டுமே ஈடுபாடோடும் இருப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை சந்தித்து மீட்டெடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பங்களில் ஏதாயிலும் சத்துருவினாலே நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்குமானால், பொருளாதார நஷ்டமோ வேற எந்த விதமான நஷ்டமோ, உறவுகள் நஷ்டமோ, எந்த நஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தாலும் ஆண்டவர் அந்த நஷ்டங்களுக்கு ஏற்ற நஷ்டங்கள் அனைத்திற்கும் ஏற்ற இழப்பீடுகளை தரும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு உங்க குடும்பத்தில் அப்படி நஷ்டங்களை பெற்று அனுபவித்திருந்தால் என்னை இழப்பீடு தாங்க ஆண்டவரே, ஒரு காம்பன்சேஷன் கொடுங்க ஆண்டவரே. யாரோ ஏமாத்தினதுனால உங்க பணங்களை நீங்கள் இழந்திருந்தால், யாரோ ஒருத்தங்க ஏமாத்தினதுனால உங்கள் பணங்களை இழந்திருந்தா ஆண்டவரே எனக்கு இறக்கம் வைத்து, கிருபையா இறக்க வைத்து நஷ்ட ஈடுகளை கர்த்தர் தருவீராக, நஷ்ட ஈடுகளை தருவீராக. நஷ்டப்பட்ட அனைத்திற்கும் இழப்பீடுகளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய திருச்சபைக்காக பாரத்தோடு ஜெபிப்பீங்களா? நம்முடைய திருச்சபைக்காக, இந்த திருச்சபையிலே கர்த்தர் ஒரு மனதின் ஆவியை தர வேண்டும். அதுக்கு தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். ஒரு மனதின் ஆவியை. ஸ்தோத்திரம். நினைச்சபடி இங்கே ஒருத்தர் அங்கே வித்தியாசமாக பேசுறது, அங்கே ஒருத்தர் இன்னொரு மாதிரி பேசுறது, இவங்களை பேசுறது, அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரே தரிசனம், ஒரு மனம். அல்லேலூயா. ஒரு மனம் இருக்கிற இடத்துல தான் ஆவியானவர் கிரியை செய்வார். நீங்கள் பாருங்க, ஐ கேன் சேலஞ்ச் யூ. நீங்கள் புக் ஆஃப் ஆக்ட்ஸை எடுத்து பாருங்கள். வீட்டில் போய் அப்போஸ்தலர் நடபடிகளில் எங்கெல்லாம் ஒருமனப்பட்டுன்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணிட்டே வாங்க, ஆச்சரியப்படுவீங்க. அந்த இடத்துலலாம் கர்த்தர் என்ன செஞ்சாருன்னு பாருங்க, ஆச்சரியப்படுவீர்கள். ஒரு மனதோடு, ஒருமனப்பட்டு, ஒரு மனம், இப்படியே வார்த்தைகள் அண்டர்லைன் பண்ணுங்க. அப்போ சபைக்கு என்ன தேவை? ஆவியானவர் முழுமையாய் அவர் மனதார கிரியை செய்கிறதுக்கு என்ன தேவை? ஒரு மன தேவை. நமக்கு ஆவியானவர் அசைவாடுதல் இல்லாமல் இல்லை, இருக்குது, ஆனால் அது போதாது, எனக்கு அது பத்தாதுன்னு கேட்டுட்டு இருக்கேன் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆவியானவர் கிரியேஷன் எப்படி? புதுசாக யாரோ ஒருத்தவங்க வராங்க, அவங்க யார் எவருன்னே தெரியாது. இங்கேருந்து ஆவியானவர் உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்லி அவங்களுக்குள்ள தீர்வை ஆண்டவர் கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு. அப்படி ஒரு காரியத்தை கற்பனை பண்ண முடியுதா அவங்களால? ஆண்டவர் பயன்படுத்துகிறார், ஆட்களை பயன்படுத்துகிறார், ஊழியக்காரங்களை பயன்படுத்துகிறார். அப்படி இந்த காலங்களில் பயன்படுத்துகிறார். எனக்கு அந்த லெவலுக்கு போகணுன்னு என் மனசு ஏங்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. அவங்க ஜப குறிப்பு எழுதி கொடுக்காமலே அவங்க என்ன ஜப குறிப்போடு வந்திருக்காங்கன்னு அதை சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணணும். அப்படி கர்த்தர் என்னை பயன்படுத்த விரும்புகிறீங்களா? அப்போ என்ன வேணும்னா, இந்த சபைக்குள்ள ஒரு மனம் வேணும். யாரெல்லாம் ஒரு மனம் இல்லாமல் ஒரு மனத்துக்கு விரோதமாக இருக்காங்களோ அவங்க மனதில் கர்த்தர் கிரியை செய்யுங்கன்னு ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. ஒரு மனதின் ஆவியை ஆண்டவர் இந்த திருச்சபைக்குள்ள தரும்படி எல்லாம் வலது கருத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கபாரா கத்துரிபி செந்தர பலவா. கொஞ்சம் முடிஞ்சா அப்படியே கையை சுற்றி, ஆண்டவரே இந்த திருச்சபைக்குள்ளே கர்த்தர் ஒரு மனதின் ஆவியை தருவீராக, ஒரு மனதின் ஆவியை தருவீராக. ஆண்டவர் ஒரு மனதின் ஆவியை தருவீராக. அதோடு கூட பரிசுத்த ஆவியானவருடைய பின்மாறி மழைக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே எங்கள் சபையில் பரிசுத்த ஆவியானவருடைய பின்மாறி மழையை ஊற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
வேண்டும். வந்த எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றிருக்கணும் ஆண்டவரே. ஆவியானவருடைய நிறைவில இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்படியே செய்வீராக, அப்படியே செய்வீராக. கர்த்தர் அப்படியே ஜெபத்தை கேட்டிருக்கிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே செய்வீராக. ஆமென். எல்லாரும் எழும்பி நிற்கலாம். எழும்பி நின்று நாளைய தின ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரனை வல்லமையாய் பயன்படுத்தும்படி. நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் நான் ஊழிய வாழ்க்கையை குறித்து தான் பேச போகிறேன் மீண்டும் ஒரு விசை. ஸோ நிறைய ஜனங்கள் நம்முடைய சபையில் இனிமேல் ஊழியம் செய்கிறவங்களா இருக்கணும். தனித்தால் ஊழியம் செய்கிறவங்களா இருக்கணும். ஆமென். கர்த்தர் தர ஊழியத்தை நிறைவேற்றுறவங்களா இருக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாளை தினம் ஆராதனை ஆசீர்வதிங்க, செய்தியை ஆசீர்வதிங்க, புதிய ஆத்துமாக்களை அழைத்து வாங்க, போதகருக்கு வேண்டிய பலனை கொடுங்க, அவருக்கு வேண்டிய தீர்க்க தரிசன வார்த்தை, ஜனங்களுக்கு வேண்டிய தீர்க்க தரிசன வார்த்தைகளை போதகருடைய வாயில வைங்க ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஷீலாஹி தமரோ உடமானா ரமன ஹந்தர லகிதி அலபரோ கமனஹா ரீக திபல செந்தரவி கவல திடல கரபல பரபா ஷீக ரபல துடல கனம சீத்திரிபியால பல கந்தரல கரபா லிபல சந்தரவரபல பலப தூரபல கரபல தூரமனமனமா. அல்லேலூயா. அடுத்தபடியாக தனிப்பட்ட தேவை இருந்தால் வலது கரத்தை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தினால தனிப்பட்ட தேவை உள்ளவர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படுவதாக, அற்புதமாய் சந்திக்கப்படுவதாக. பரலோகத்தின் சிங்காசனத்தில் இருந்து அந்த தேவைகளை கர்த்தர் இவர்களுக்காக சந்திப்பீராக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவர் உதவி செய்யுங்க. கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் உதவி செய்யுங்க. பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். வந்தவர்கள் வெறுமையாய் போகக்கூடாதுப்பா. நீங்கள் உங்களை ஆத்மாவை திருப்தியாக்கி இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசித்து உமக்கு நன்றி சொல்லுகிறேன்ப்பா. அவங்க சந்தோஷமா பலனோடு எதிர்பார்ப்போடு நாளை தானே ஆராதனையில் குடும்பமாய் வந்து கலந்து கொண்டு ஆண்டவரே அப்பா வேறு யாரையாகளும் அழைத்தும் வந்து கர்த்தாவே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.